சக்தி தான் நீ கடவுள்னு சொல்கிற. அந்த சக்தியானது தான் காற்று, ஆக்சிஜன், பிராணசக்தி, பிராணவாயு. அதுதான் அது உன் மூக்குக்குள் இருக்குது. இல்லை அப்படி நீ பொய் சொல்கிறதா இருந்தால், நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறதா இருந்தால், நீங்கள் நினைக்கிற இல்லை கடவுள் அது வேறு பொருள் அப்படின்னா, இதெல்லாம் சும்மா காற்றுன்னு நினச்சேன்னா மூக்கு வாய் ஒரு 5 நிமிஷம் மூடு. உனக்கு கடவுள் எங்கே இருக்கிறான்னு யாருன்னு உனக்கு தானே தெரியும். இந்த பாடி இயங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? அப்போது உனக்குள்ளே இருக்கிற சக்தியை நீ உணர்ந்தால் நீ எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி பேசணும், எல்லாமே உனக்கு தெரியும். இது உனக்கு தெரியாதனால தான் அங்கே சும்மா உட்காந்துருக்கிறீங்க. உனக்குள்ளே அந்த சக்தி இருக்க நீ நம்பு. நீ ஒரு கேரக்டர் எடுத்திருக்க இல்லையா, அந்த கேரக்டர் நான் தான் அப்படி நம்பு. வேலை முடிஞ்சு போச்சு. புரியுதா? 2 விஷயங்கள் நம்மளை 2 இல்லை 3 விஷயம், 2 தான். ரெண்டு விஷயம் நம்மளை கொலைகாரனாக மாற்றுது. தெரியுமா? என்னன்னு தெரியுமா? அரசியல் ஒன்று, இந்த மதம் ஒன்று. நீ உன் பக்கத்தில் உன் பொண்டாட்டி அவனோட பேசிக்கிட்டு இருக்கையா அப்படின்னு சொன்னால் அவன் யார் அப்படின்னு, ஹிந்துவா? ஹிந்துவோட எப்படி பேசலாம்? நாங்கள் இஸ்லாமி. அப்போ உடனே மதம் தான் ஒரு கொலைவெறியை தீண்டுது. பொண்டாட்டி அவனோட பேசுறது பின்னு முக்கியமே இல்லை, எந்த மதத்தோடு பேசுறதுன்றது முக்கியம். இப்போ மதம் அந்தளவுக்கு கொலைவெறி ஆகிப்போச்சு. 2வது, தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னா அவன் எந்த கட்சிக்காரனை பாரு அப்படின்றான். கட்சியை பற்றி சொன்னால் உனக்கு கோபம் வருது. கட்சி உனக்கு கொலைவெறியை மாற்றிடுச்சு, மதம் உனக்கு கொலைவெறியை மாற்றிடுச்சு, மனிதனை விரோதியாக்கிடுச்சு. எவனோ ஒருத்தன் எழுதுந்து ஒன்று மட்டும் அப்படியே இருக்குது கரெக்டாக. மனிதன் தான் கடவுள், மனிதக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, அகம் பிரம்மாஸ்மி, ஆவியாக இருக்குன்னு எல்லாமே எப்படியோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். இது நமக்கு புரியலன்றதுக்காக அவன் என்ன பண்ணிட்டான்னா நம்மளாம் மேய்க்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் சத்தியம்.